அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நம்முடைய ஒரு சிறு அமலும் அல்லாஹு தாலாவிடம் எவ்வாறு உயர்த்தப்படுகிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு உதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் பயணத்தின் போது பார்த்த அற்புத நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வாக புகாரி ஹதீஸிலும் முஸ்லிம்களும் பதிவான செய்தி இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, யா பிலாலே, நீங்கள் இஸ்லாத்தில் எந்த அமல் உங்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது? நீங்கள் செய்த அமல்களில் எந்த அமல் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு நான் ஏனென்றால் நான் ஜன்னத்தில் உங்களுடைய காலடி ஓசையை நான் கேட்டேன். மெஹராஜ் பயணத்தின் போது ஜன்னத்தை போனார்ல, அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலடி ஓசையை அங்கு அவர் கேட்டார் என்று சொல்லு. அப்பொழுது அவருக்கு ஜன்னத்து வாஜிபாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் எப்பொழுது ஒழு செய்தாலும், அது காலையில் செய்தாலும் சரி, பகலில் செய்தாலும் சரி, இரவில் செய்தாலும் சரி, நான் ஒழு செய்தவுடன் அல்லாஹு தாலா நாடிய அளவு நான் நஃபில் தொழுவேன். இதை தொடர்ச்சியாக செய்வேன் என்று ஒரு நாள் 2 நாள் இல்லை, அவர் வாழ்நாள் பூராவும் அவர் அதே மாதிரி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்ததாக நபிகளிடம் கூறுகிறார்கள். அவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யாராவது பார்ப்பாங்க, பெரியவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அதற்காக படித்ததில்லை, புகழுக்காக படித்ததில்லை. அவர் அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்திற்காக அவர் படித்தார். அல்லாஹு தாலா ஒரு சிறு அமலை யார் ஒருவர் தொடர்ச்சியாக செய்கிறார்களோ அந்த அமலுக்காக ஜன்னத்தில் அவர்களுக்கு இடத்தை தருகிறார் என்பதற்கு இது ஒரு நமக்கு நம்பிக்கையான செய்தி. இது நாம் நான் ஒழு செய்தவுடன் நஃபில் 2 ரக்காதாவது படிக்கும் வழக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை தினமும் சிறிதளவு குரான் படிக்கும் வழக்கமோ, ஒரு சிறு துவாவை நாம் தினமும் படிக்கும் வழக்கமோ, இல்லை யாருக்காவது ஒரு உதவி செய்யும் வழக்கமோ, இல்லை புன்சிரிப்போடு நல்ல விஷயத்தை பகிர்வதன் மூலமோ, இப்படி ஏதாவது ஒரு சிறு அமலை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நமக்கும் ஜன்னத் வாஜிப்பாக கொடுப்பான். அல்லாஹும்மா இன்னி அலா ஜிக்ரிக்க யா ஷுக்ரிக்க யா ஹுஸ்னி இபாதிக். யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறவும், உனக்கு நன்றி செலுத்தவும், அழகான முறையில் உன்னை வணங்கவும் எங்களுக்கு உதவி செய் ரப்பே. எங்களுடைய நல்ல அமல்களை ஏற்றுக்கொள், தொடர்ந்து நன்மை செய்யும் மக்களாக எங்களை ஆக்குவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.